welcome to Poornima vlogs. இன்னைக்கு Poornima vlogsல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போறோம். சோ கோபி மஞ்சூரியன் வந்துட்டு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான காலிஃப்ளவர் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். பாயில் பண்ணும்போது கொஞ்சமா வந்துட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு பாயில் பண்ணிட்டு திருப்பியும் பார்த்துட்டீங்கன்னா தண்ணி நார்மல் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன். சோ இதுக்கு தேவையான வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இது குடமிளகா வந்துட்டு ஒரு குடமிளகாவுக்கு எடுத்திருக்கேன் நான். கொஞ்சமா பூண்டு சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக நான் தனியாக கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஸோ மைதா மாவு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அளவு. கார்ன்ஃப்ளவர் மாவு, ஸோ இதுக்கு தேவையான காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் நார்மல் சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. ஸோ இது கலருக்காக நான் இந்த சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நான் பாயில் பண்ணும்போது போட்டிருக்கேன், அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இதில் காரத்துக்காக நார்மல் சில்லி பவுடரும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் நான் பாயில் பண்ணும்போது சேர்த்துருக்கேன், அதனால நான் இதில் மஞ்சத்தூள் நான் சேர்க்கலை. ஸோ இதெல்லா பவுடருமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா எல்லா மாவும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு கலர் பவுடர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கலர் பவுடர் நான் ஆட் பண்ணலை. இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது அப்படியே நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இது அப்படியே கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே ஒரு பேப்பர் போட்டு அது மேலே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆயிலெலாம் நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டை சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஸோ இதோட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பூண்டும் வந்துட்டு வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் அரிஞ்சு வச்சுருக்க குடமிளகா வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்குவோம். ஸோ இதில் வந்து நம்ம நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சோயா சாஸ் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து சில்லி சாஸ் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம போட்ட சாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் தண்ணியில் கரைச்சி அப்படியே நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு ஸோ இதை அப்படியே வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு கோபி மஞ்சூரியன் வந்துட்டு எப்படி செய்யலான்றதா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்துட்டு கோபி மஞ்சூரியன் கிடைக்கும். ஸோ பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஃபர்தராக கேட்டு வந்து செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.